பாதுகாப்பான முதலீடும் பங்குச்சந்தை வணிகமும். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஹெக்ட்ரா பங்கு சந்தை பயிற்சி மையம், அண்ணா நகர், சென்னை. பங்கு சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்தில் இருந்து வழிகாட்டுபவர் NSC பயிற்சியாளர் தீரா அருள்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்கு சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே ஹெக்ட்ரா. நான் சந்தைக்கு புதிது என்பவர்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி தமிழில் ஏற்கனவே வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எங்கு வாங்கலாம், எங்கு விற்கலாம், பிளே வித் பேட்டர்ன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் சந்தையை துல்லியமாக கணிக்க ஒரு நாள் நேரடி பயிற்சி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி முறையாக கற்க ஒரு நாள் நேரடி பயிற்சி, 4 வாரத்திற்கு ஆன்லைன் மூலம் இலவச ஆலோசனை, பங்கு வணிகம், பொருள் வணிகம் உங்கள் வசப்பட 1 மாத இலவச வழிகாட்டிகள். தொடர்புக்கு 7299995961 and 62. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பாதுகாப்பான முதலிடம் பங்கு சந்தை வணிகமும் பற்றி நம்மிடையே இன்னைக்கு விரிவாகவும் விளக்கமாக கூற இருக்காங்க ஹெக்ட்ரா ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அகாடமி CEO திரு TR அருள்ராஜன் சார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். பங்கு சந்தை பற்றிய பல கேள்விகள், சந்தேகங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு. ஏன்னா புதிதாக பங்கு சந்தையில வியாபாரம் செய்து வெற்றியாளர் ஆகணும், யாருமே தோல்விங்கிறத ஒரு பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை நோக்கோட, சமுதாய நோக்கோடவே இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நேயர்களை நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு பங்கு சந்தையில நீண்ட கால அனுபவங்கள் இருக்கு. இது வரைக்கும் ஒரு 2000 வகுப்புகளுக்கு மேல எடுத்திருக்கீங்க. NSC பயிற்சியாளரா இருந்துட்டு இருக்கீங்க. உங்க அனுபவங்கள்ல நம்மளுடைய தமிழ் மக்களுக்காக பங்கு சந்தையில எப்படி வியாபாரம் செய்யணுங்கிற விளக்கத்துக்காக ஏதாவது புக்கு எழுதிருக்கீங்களா சார்? ஆமா, புது பங்கு சந்தைனாவே எல்லாருமே உள்ள வரும்போது ஒரு ட்ரேடிங் அப்படின்ற ஒரு இடத்துல குதிச்சிடுறாங்க. அதனால் பங்கு சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கான பங்கு சந்தை சரியான பார்வை அப்படின்ற தலைப்பில் தமிழில் புத்தகம் எழுதியிருக்கேன். அதனால் ஒரு 90 ரூபாயில தான் இந்த புத்தகம் இருக்குது தமிழில். ஆங்கிலத்திலும் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 புத்தகமும் அமேசானில் கூட கிடைக்குது, அவங்க அங்கே கூட வாங்கிக்கலாம். இல்லை எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டாலும் பணம் செலுத்துவது மூலமாக கொரியர்லையும் அனுப்பிச்சிடலாம். ஆக பங்கு சந்தையை பார்க்க வேண்டிய கோணம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதனால தான் எல்லாருமே உள்ளே வரும்போது அவர்கள் நோக்கத்துக்கு ஏற்ப உள்ளே இழுக்கிறாங்க வரவங்கள. உள்ளே வரவங்க தான் இதை எந்த வழியில் நான் போகணும்ன்றதை அவங்க முடிவு செய்யணும். எல்லோரும் ஆனால் முதலீட்டு வழின்றது அடிப்படை. அந்த முதலீட்டு வழியில் போன பிறகுதான் கூடவே வியாபார வாழ்க்கையை தொட வேண்டும். அதுவும் ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறோம் என்றதை நீங்கள் திட்டமிட்ட பிறகு வர வேண்டும். அதனால தான் இந்த புத்தகம் எழுதுறேன். ஓகே சார். ரிஸ்க்குங்கிற ஒரு வார்த்தை நீங்க இங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த ரிஸ்க் இல்லாம நம்ம டிராவல் பண்றதுக்காகவே இந்த புத்தகம் எல்லாருமே வாங்கி படிக்கணும் அப்படிங்கறத இங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, நாளைக்கு மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ண இருக்காங்க. இது எந்த மாதிரியான பட்ஜெட்டா இருக்கலாம் சார்? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. கண்டிப்பா பட்ஜெட்டுக்கும் பங்கு சந்தைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏற்றம் இறக்கம் அப்படின்றது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஓட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் இன்னும் 3 மாதம் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபுல் ஸ்விங் பட்ஜெட்டாக இருக்காது, ஓட் ஆஃப் அக்கௌண்ட் தான் இருக்கும் அப்படின்றது பொதுவான நடைமுறை. ஆனாலும் கூட இப்போ தாக்கல் பண்ண போது ஒரு ஃபுல் ஸ்விங் பட்ஜெட்டுக்கு உண்டான விஷயங்கள் தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பல்வேறு கோணங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த பட்ஜெட் அப்படின்றது பொதுவாக விவசாயிகளுக்கான சலுகைகளும் சிறு குறு தொழிலாளருக்கான சலுகைகளும் முன்னிறுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருப்பதாக நம்ம சொல்லலாம். ஓகே சார். இந்த பட்ஜெட்ல தனி நபர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குமா, இல்ல அவங்களுடைய விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்குமா சார்? இது அடுத்த ஒரு கேள்விக்கான பதில் ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஆத்தூர்ல இருந்து ரவி மேடம். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன? சார் கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ சார், நான் எம்சி ட்ரேடிங்காக ஒரு அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணேன் சார். சரி. ஒரு ட்ரேடிங் சார், அவங்க என்னோட ஆர்டர் எம்சிஎக்ஸ்ல பஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கு சார். எப்படி சார் நான் வெரிஃபை பண்ணலாம் என்னோட ட்ரேட் ஆர்டர்? ஓகே, நான் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன், கவனமா பாருங்க. ஓகேவா? ஓகே.
ஸோ பொதுவாக அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட, நம்ம நேர் கேட்டிருக்கிற கேள்வி இவருக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக இது வந்து இப்போ MCXன்னு சொல்லக்கூடிய மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நான் ஆர்டர் போட்டேன், அது எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சது. இது MCX மட்டும் இல்லை, நீங்கள் NSEன்னு சொல்லக்கூடிய தேசிய பங்கு சந்தையாகட்டும், இல்லை BSE சொல்லக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், எந்த ஒரு சந்தையிலும் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்தீர்களே ஆனால் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கான ஒரு ப்ரூஃப், இல்லை இந்த ஆர்டர் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான தகவல் சந்தை முடிந்தவுடன் அந்தந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்தே உங்களுக்கு SMS மூலமாக வரும், நீங்கள் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால். ரெண்டாவது, அந்த ஆர்டர் நீங்கள் போட்டதுக்கு உங்களுக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஏறக்குறைய காலையில் ஆர்டர் போட்டிங்கன்னா ஈவினிங்களோ, இப்போது MCXை பொறுத்த வரைக்கும் நைட் மார்க்கெட் முடிஞ்சவொடனே காலையிலையோ உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்துடும். அதனால் இந்த மாதிரி எதுவும் வரலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆர்டர் போட்டது வந்து நீங்களாக உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ உங்களுடைய மொபைல்லையோ போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே அதனுடைய ரெக்கார்டு இருக்கும், ப்ளஸ் புரோக்கர்கிட்டையும் அந்த ரெக்கார்டு இருக்கும். இது நீங்கள் மறுநாளே எடுத்துகிட்டு போகணும் புரோக்கரோட நாலேஜுக்கு. எந்த டெர்மினல் வழியாக நடந்ததுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் போட்டிங்களா இல்லையான்றது எக்ஸ்சேஞ்சில் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில், இந்த டைமில், அதுவும் ஃப்ராக்ஷன் சுத்தமாக உங்களுக்கு இந்த தகவல் கிடைக்கும். தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய புரோக்கர் மூலமாக இல்லை எக்ஸ்சேஞ்சிடம் நேரடியாக கூட தொடர்பு கொண்டு இதற்கான தகவலை நீங்கள் பெறலாம். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். காலருக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நாளைக்கு நம்ம மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னுட்டு, இதுல தனி நபர் எந்த மாதிரியான பட்ஜெட்டா இருக்குங்க சார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது தனிநபர் அப்படின்னு நம்ம சொல்வதாக இருந்தால் அவருக்கு முதல்ல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும், நமக்கு வருமான வரியில ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்து கொண்டு இருக்குது. வருமான வரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போதைக்கு இந்த 2.5 லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாதுன்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கூட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. 2.5க்கு பதிலாக ஒரு 3 லட்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நிறைய பேர் எதிர்பார்ப்புக்கு 5 லட்சம் கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் 2.5 லட்சம் வரைக்கும் வருமான வரி கட்ட வேண்டியதில்லை. அதன் பிறகு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட முதலீடுகளில் நீங்கள் முதலீடு செய்தால் அதிலிருந்து உங்களுக்கு விலக்களிக்கப்படும் என்ற அந்த 1.5 லட்சம் அந்த லிமிட்டை வந்து ஒரு 2 லட்சமாவது மாற்றணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன நிகழலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது 30,000 ரூபாயில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது, அது 40,000 ரூபாய்க்கு மாற்றப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி சாதாரண ஸ்லாப் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம், அதிலிருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து 10% இருந்த வருமான வரின்றது 5 குறைச்சிருந்தாங்க போன பட்ஜெட்டில். இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு 20% இருக்கு இல்லையா, அதை 15% குறைப்பாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் வந்து எதிர்பார்ப்புகளாக நாம் சொல்லலாம். கூட இன்னொன்று இருக்குது, அந்த வீட்டு கடன் இருக்கு இல்லையா, சாதாரணமாக வாங்கும், அதுக்கு வட்டிக்கு வந்து எக்ஸாம்ஷன் இருக்கு, வருமானம் 2 லட்சம் வரைக்கும், அது இதாக கூட்டப்படுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ தனி நபருக்கான எதிர்பார்ப்புகள் சொன்னீங்க, நிறுவனங்கள் அவங்களும் இன்னும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க, அவங்களுக்கான பதில் சொல்லுங்க சார். கண்டிப்பாா. பொதுவாக நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நீண்டகால கோரிக்கையாக ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கார்ப்பரேட் டேக்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றது அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் 30% என்ற அளவில் இருக்கிறது. அது வந்து குறைக்கப்பட்டு 25% கொண்டு வரப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நமக்கு இந்த மேக்ஸிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. கூடவே சந்தை சார்ந்து சொல்வதாக இருந்தால், இந்த டிவிடெண்ட் மேல் விதிக்கக்கூடிய அந்த டேக்ஸ் அதை ஏதாவது கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும், இல்லை இல்லாமல் பண்ண முடியுமான்ற மாதிரியும் சில எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது, பங்குச்சந்தையில் வந்து சென்ற பட்ஜெட்டில் விதிக்கப்பட்ட இன்னொரு வரி எது அப்படின்னு சொன்னாக்கா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்றது, நீங்கள் ஒரு பங்கை வாங்கி ஒரு வருடம் வைத்திருந்து விற்கும்போது வரக்கூடிய லாபத்திற்கு 10% நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டும். அதுவும் கூட ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் அந்த வருமானம் 1 லட்சத்தை தாண்டினால் அதற்கு மேல் வரக்கூடிய அந்த பகுதி கட்டினால் போதும் என்பது. ஆனால் அரசாங்கத்துக்கு இதன் மூலமாக பெரிய வருவாய் இல்லை என்ற ஒரு நிலையில் ஒருவேளை அதை இந்த பட்ஜெட்டில் ஸ்கிராப் பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். சொல்லக்கூடாது, பவர் செக்டர் சொல்லணுமா? வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம், இப்போ நாங்க ஒரு ஷேர் வச்சிருக்கோம் பவர் செக்டர்ல. ஓகே சார். 20 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினோம். சொல்லுங்க. இன்னைக்கு 6 ரூபாயே இருக்கு. அது சரி. 2500 ஷேர் வச்சிருக்கோம். சரி. அத எப்படி என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. லாங் டர்ம் வச்சுக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. சரி, ரைட், கவனமா கேளுங்க.
சரி நான் பதில் சொல்றேன், கவனமா கேளுங்க. பொதுவாக பங்குகள் முதலீடு பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே வரோம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு காசும் வேற ஒரு துறையில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு முதலீடு பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதுக்குண்டான மதிப்பை கொடுக்கணும். இப்போ முதலீடு பண்ணியிருக்கிற விஷயம் அப்படின்னா, நம்ம முதலீடு பண்ணுவதற்கு முன்பாகவே இந்த நிறுவனம் என்ன செய்கிறது, அதனுடைய ஃபினான்ஷியல் லாப நட்டம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி விகிதம் எந்த மாதிரி இருக்குது, தொடர்ந்து வளர வாய்ப்பு இருக்கிறதா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் படிச்சுட்டு தான் அதன் பிறகு அந்த நிறுவனத்தில் நம்முடைய பணத்தை போட வேண்டும். அது கூட சந்தையானது ஏற்றிறக்கங்கள் கொண்டு இருப்பதனால நம்ம முதலீடு பண்ணிய பிறகு அந்த நிறுவனம் நல்ல நிறுவனமாக இன்னும் இருக்கும் என்றால், விலை குறைந்தால் இன்னும் கொஞ்சம் வாங்குவதற்கு நம்மளே தயார் பண்ண வேண்டும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது, இப்போ 20 ரூபாயில் இருந்த ஒரு பங்கு இப்போ 6 ரூபாய்க்கு வருகிறது அப்படின்னாவே உங்களுக்கு என்ன புரியணும், அந்த நிறுவனத்துடைய லாபம் குறைய ஆரம்பித்திருக்கிறது என்றும் அந்த நிறுவனம் நட்டத்தில் இயங்க ஆரம்பித்திருக்கிறது என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம 6 ரூபாய்க்கு நம்ம இந்த பங்கை விட்டு வெளியில் வரலாமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா. நம்ம பணத்தில் 3/4 ஒரு பகுதி தான் இந்த சமயத்தில் கையில் இருக்கும். அப்போது அதை வித்துட்டு வர்றதுன்றது ரொம்ப மன ரீதியாக கூட நமக்கு சிரமமான ஒரு விஷயம்தான். அதே சமயம் அந்த நிறுவனத்தினுடைய அடிப்படையை கொஞ்சம் பாருங்கள், அந்த நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகளையும் கொஞ்சம் பாருங்கள். அதில் இன்னும் இந்த டேர்னிங் அரவுண்ட்னு சொல்லுவோம், திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் இந்த தொடர்ந்து வைத்திருங்கள். இல்லை இன்னும் இது பிரச்சனை அதிகமாக தான் போகும் அப்படின்னு நீங்கள் அனுமானித்தால் 6 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காசையாவது நம்ம வெளியில் எடுத்துட்டு வேற நல்ல நிறுவனங்களை முதலீடு செய்யலாம், வலிமையான நிறுவனங்களை முதலீடு செய்யலாம்ன்ற முடிவை நீங்கள் எடுக்கலாம். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சார், இப்போ பாத்தீங்கன்னா பங்கு சந்தை ரொம்ப பலமாக ஏறிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சிறு முதலீட்டாளர்கள்லாம் முதலீடு செய்யலாமா, இல்ல ஒருவேளை ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது, உங்களுக்கு லாஸ் வரும் பொழுது இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது இவங்களுக்கு பொருந்துமா? ஒரு நல்ல வார்த்தை ஸ்டாப் லாஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கீங்க. பொதுவாக ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், ஸ்டாப் யுவர் லாஸ், தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. பங்கு சந்தையில் லாபமும் இருக்குது நட்டமும் இருக்கிறது அல்லவா. இப்போ இந்த இழப்பு என்பதை எப்படி நிறுத்துவது அப்படின்னு சொல்லும்போது இதில் 2 வகையான செயல்பாடுகள். ஒன்று நீங்கள் ஒரு ட்ரேடிங் வியாபாரம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு வரக்கூடிய நட்டத்தை அப்படியே நிறுத்துறது அது கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத தாண்டி நம்ம டெலிவரி பேஸில் வாங்கி வச்சிருந்தோம்னா அதை ஸ்விங் ட்ரேடிங் கூட சொல்லுவோம். இதுக்கு இழப்பு வரும்போது அப்படின்னு கூட அங்கேயும் நம்ம நிறுத்தத்தான் வேண்டும். அதாவது ஒரு குறுகிய கால அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய எல்லா பங்கு சந்தை சார்ந்த செயல்பாடுகளுக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டாப் லாஸ் என்று சொல்லக்கூடிய நட்டத்தடை நீங்கள் போடத்தான் வேண்டும். என்ன ஒரு வித்தியாசம், இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது அது நல்ல நிறுவனமாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஸ்டாப் லாஸ் அப்படின்றத உபயோகம் பண்ணி வெளியேறுவதற்கு பதிலாக தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் வாங்குவதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி சில நிறுவனம் பேர் சொல்லும்போது போட்ட காசு டக்குன்னு பாதி ஆயிடுச்சு, காலாயிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் விழித்து கொண்டு நாம் கொஞ்சம் விரைவாக அந்த மாதிரியான பங்குலேருந்து வெளியில் வருவது நல்லது. நீங்கள் கேட்ட ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி தான், அது எங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க சார். ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம். நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். பங்குச் சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்தில் இருந்து வழிகாட்டுபவர் NSE பயிற்சியாளர் தீரா அருள்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்குச் சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே எக்ட்ரா கிளான் முதலீட்டுக்கான மாத வழிகாட்டி. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை எப்படி அடிப்படை பகுப்பாய்வது, உங்களுக்கான போர்ட்போலியோவை அமைப்பது எப்படி என அறிந்து வெற்றி பெற வழிகாட்டுகிறோம். ஸ்பாட்லைட் ஈக்விட்டி ப்ரோ மற்றும் ஸ்பாட்லைட் கமாடிட்டி ப்ரோ. பங்குச் சந்தை இன்று மற்றும் இந்த வாரம் எப்படி செயல்பட போகிறது, பொருள் வணிகம் இன்று மற்றும் இந்த வாரம் எப்படி செயல்பட போகிறது போன்ற ஆலோசனைகளையும் அளிக்கிறோம். சந்தையில் சாதிக்க எக்ட்ராவோடு இணையுங்கள். தொடர்புக்கு 7299995961 and 62. நேர்களை நிகழ்ச்சி தொடர்கிறது சார். இன்னைக்கு Thursday அப்படின்னால எக்ஸ்பைரி டே அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கு எப்படி சார் சந்தைகள் சூடு பிடிச்சிருக்கோம், இன்னைக்கு எப்படி இருந்ததுங்க சார்? ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் Thursday அப்படின்றது எப்பவுமே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய வியாபாரத்தில் தான் வேகமாக நீங்கள் சொன்ன அந்த சூடு பிடித்தல் அப்படின்னு நிகழும். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் வியாபாரம் கண்டிப்பாக நல்ல சூடு பிடிச்ச விஷயம்தான். அதே சமயம் இந்த ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வரைபடத்தை போட்டு காட்டியிருக்கேன். இதில் பேங்க் நிஃப்டி அதனுடைய 27,000 27,000 கால் ஆப்ஷன் அப்படின்றது இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கும் போது 30 ரூபாயில் ஆரம்பித்தது, முடியும் போது 300 ரூபாயில் முடிஞ்சது. அப்போ எத்தனை மடங்கு அது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 மடங்காக அது உயர்ந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய
பெரிய ஒரு ஏற்றம் என்பது இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் 9:15 3 நடந்தது பார்க்குறோம். இந்த 27,000 கால் ஆப்ஷன் ஏன் ஏறியது என்றால் சந்தையில் பேங்க் நிஃப்டியினுடைய விலை ஏறியது, அதை ஒட்டி கால் ஆப்ஷன்ஸ் பிரீமியம் ஏறியது. இதே சூழல்ல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, இப்படிலாம் லாபம் வர வாய்ப்பு உண்டுன்னு கால் ஆப்ஷனை பார்த்த நாம ஒருவேளை நம்ம எதிர்மறையில் இருந்தால் என்ன ஆகுன்றதை காட்டுறதுக்காக தான் இதே 27,000 புட் ஆப்ஷன் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஆப்ஷனை காட்டியிருக்கேன். காலையில 140 ரூபாயில இருந்த விலையானது மதியானம் 3:30 மணிக்கு என்ன ஆயிடுச்சு, 0 ஆகிவிட்டது. இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இந்த வியாபாரத்தில் ஒரு 140 ரூபாயிலிருந்து 0 மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதையும், அதே நேரம் லாபம் இருப்பது என்பது நம்ம ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் கூட, அதாவது ஒரு 30 ரூபாய் 300 ரூபாயாக மாறியது ஈர்ப்பு. அது நடக்க வாய்ப்பு உண்டான நடக்க வாய்ப்பு உண்டு. அதாவது அப்படி வெளியில நிறைய எஸ்எம்எஸ்லாம் வரும், டிப்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. வாங்க 1 லட்சம் போட்டு ஒரே நாள்ல 2 லட்சம் எடுக்கலாம். அந்த வியாபாரம், இந்த மாதிரி வியாபாரம் தான் அது. இதில் வரதான் வாய்ப்பு 10 மடங்கு. 1 லட்சம் போட்டு 2 லட்சம், 1 லட்சம் போட்டு 10 லட்சம் கூட வர்றதுக்கான எடுத்துக்காட்டு இப்போ பார்த்தோம். ஆனால் இது போட்ட பணம் முழுவதுமாக இழப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது என்பதை உணர்ந்து, கற்று உணர்ந்து, இந்த தொழில் என்ன தொழில் இது, இப்படி போட்டால் இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா சரி, அது எனக்கு சாதகமாக நடந்தால் நல்லது. ஒருவேளை பாதகமாக நடந்தால் நான் எங்கே அதை தடுத்து நிறுத்தணும், ஸ்டாப் லாஸ் ஒரு வார்த்தையை கேட்டீங்க இல்லையா, அது இங்கே 100% பொருந்தும். அதனால இந்த ஆப்ஷன்ஸ் வியாபாரம் என்பது வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லாம் சூடு பிடிக்கக்கூடிய வியாபாரம் தான். அன்னைக்கு வால்யூம் ரொம்ப அதிக அளவில் நடக்கும். நீங்களும் அதில் பங்கெடுக்க வேண்டுமானால் தயவுசெய்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ற வியாபார முறையை முறையாக கற்றுணர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் அறிந்து உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் என்பதை கோடிட்டு தெளிவாக உங்கள் திட்டத்துடன் மட்டுமே நுழைய வேண்டும். இல்லை என்றால் தயவு செய்து இந்த வியாபாரத்துக்குள் நுழைவதை தவிர்க்க வேண்டும். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. நான் அண்ணா நகர் சென்னையில இருந்து பேசுறோம். உங்க பெயர் சார்? ஓகே சீனிவாசன் சார், உங்களுடைய கேள்வி என்ன நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன். அதாவது இப்போ முதலீட்டுக்கு சொல்லுங்க சார். டிவி வால் மியூட் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். அதாவது இப்போ முதலீட்டுக்கு எந்த துறையை இப்போ தேர்ந்தெடுக்கலாம், என்ன ஸ்டாக் வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும். சரி, கண்டிப்பா சொல்றாங்க. ஓகே, இப்போ ஒரு நேயர் முதலீட்டு அப்படின்ற எந்த துறை தேர்ந்தெடுக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு நுகர்வுன்னு சொல்லுவோம், டொமஸ்டிக் கன்சம்ஷன், இதை நம்பி இருக்கக்கூடிய துறைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கும் சரி, எஃப்எம்சிஜி என்று சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இந்த துறையும், அதே மாதிரி உள்நாட்டில் நம்பி இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் துறையும், இது ரெண்டும் பொதுவாக உங்களுக்கு ஏற்றது. ஆனாலும் கூட இந்த நிதித்துறை இருக்கு பாருங்க, ஃபைனான்சியல்ஸ், இதுதான் பொதுவாக சொல்ல பொருளாதாரத்தின் ரத்த நாளங்கள் கூட நான் சொல்வேன். இந்த துறை சார்ந்த பங்குகள் ஏறினால்தான் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அடையும். அதனால நீங்கள் நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்வதற்கு இந்த ஃபைனான்சியல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வங்கித்துறை சார்ந்த முக்கியமான சில பங்குகளை, அதாவது லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கும் நல்ல பங்குகளை தேர்வு செய்து பகுதியாக வாங்க திட்டமிடுங்க. அழைத்தமைக்கு நன்றி சார். சார், நிஃப்டி நிலவரம் எப்படி இருக்குங்க சார்? அதை வரைபடம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கண்டிப்பா, எல்லாரும் நேரம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நிஃப்டி அப்படின்றத பத்தி ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன் இல்லையா. நிஃப்டியோட நிலவரம் என்ன அப்படின்றத வரைபடம் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். அதாவது ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அப்படின்றதுல நீங்க நாளைக்கு இதை எப்படி கையாளன்றது கூட சொல்றேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10,890 போட்டிருக்கு பாருங்க. இது ஹிஞ்ச் பாயிண்ட்னு சொல்லலாம், அதாவது ஒரு கதவோட ஹிஞ்சு மாதிரி. இதை தாண்டி மேலே ஏறினா வலுவான ஏற்றமும், இதை தாண்ட முடியாமல் கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சு வலுவற்றதாக மாறும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு இது ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த எக்ஸ்பைரி தான் இது. 10,740 என்பது முக்கியமான ஆதரவு நிலை. 10,740 உடைக்கப்பட்டால் மிக வலிமையான ஒரு இறக்கம் காத்திருக்கிறது. மேலே 10,890 தாண்டும் போது நாளைக்கு பட்ஜெட்டை பொறுத்து ஒரு வேகமான ஏற்றம் கூட வரலாம். ஆனால் கவனத்துடன் கையாள வேண்டும். இதுதான் நிஃப்டியினுடைய தற்போதைய நிலவரம். ஓகே சார், இப்போ பங்கு சந்தையில பாத்தீங்கன்னா தினசரி வியாபாரம் செய்யறவங்க எப்படி செய்யணும், இது ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக விளக்குங்க சார். ஆமா, ஒவ்வொரு வாரமும் நம்ம இதை சொல்லிட்டே வரோம். இப்போ அதை வரைபடம் மூலமாக கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரெண்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அது உள்ள இறங்கணும். இதுல ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு நம்ம வாடிக்கையாளருக்கு சொன்ன விஷயம் இது. இதுல 684 என்பதை நம்ம சப்போர்ட் ஆகும், 695 ரெசிஸ்டன்ஸா வச்சிருந்தோம். இது மேல் எல்லை 695 உடைச்சு வலிமையா ஏறினதை பார்க்கிறோம். இதை வரைபடம் மூலமாக கூட பார்க்கலாம். அடுத்த ஒரு வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் எப்படி 695 என்ற ஒரு எல்லையை உடைத்து
மேலே ஏறி கொஞ்சம் தங்கி இன்னும் மேலே ஏறி 726 ரூபாய் இலக்கை தொற்றிருக்கிறது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லையை தாண்டி மேலே ஏறும்போது நாம் வாங்கி விற்க வேண்டும் என்ற திட்டத்துடன் இருப்பவர்கள் வெற்றிகரமாக செயல்பட முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுதான் வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு கற்றுக் கொடுக்குற விஷயமும் அவர்கள் செயல்படுத்துவதற்கு அவர்கள் உந்துதல் கொடுக்குற விஷயமும் கூட. ஓகே சார், இன்னைக்கு வந்து பங்கு சந்தையில மார்க்கெட்ல லாபம் பண்ணக்கூடிய வாய்ப்பை பத்தி சொன்னீங்க. நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாளைக்குங்கிறத நம்ம ரொம்ப ஒரு ஆணித்தனமா பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கு எப்படிங்க சார் இருக்கும் பங்கு சந்தையில உங்களுடைய வாய்ப்பு? ஏதாவது ஒண்ணு நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரமும் நம்ம நேயர்களுக்கு அதை உபயோகம் பண்ணி பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பை பார்க்கலாம். இந்த வாரம் பணம் பண்ணுவதற்கான ஒரு வரைபடம் காட்டிருக்கேன். இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனம். இதுல சப்போர்ட் எங்க கொடுத்திருக்கேன் 742, ரெசிஸ்டன்ஸ் வந்து 751. இப்ப நாளைக்கு இதை வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 751 தாண்டி மேலே போகும்போது வாங்கி விற்கலாம். நட்டத்தடையாக 742 வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை 742 உடைத்து கீழே போனால் விற்று வாங்குவதற்கு திட்டமிடலாம். நட்டத்தடையாக 751 வைத்துக் கொள்ளலாம். இப்படிதான் வந்து ஒரு வியாபாரம் செய்பவராக இருந்தால் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈக்விட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வசதியிலிருந்து தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டை நான் கொடுத்திருக்கிறேன். ஓகேங்க சார், இப்போ ஒவ்வொரு பயிற்சி வகுப்புமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி வகுப்பா இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரா நடத்தக்கூடிய அடுத்த பயிற்சி வகுப்பு எப்ப எங்க நடக்கிறது சார்? பொதுவாக இந்த பயிற்சி வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 4 வகையான பயிற்சி வகுப்புகள் நடத்தும். ஒன்று ஆரம்ப பயிற்சி, அதாவது பேசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பேசிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி வர சனிக்கிழமை அன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலகத்திலே நடக்குது. இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி நிகழ்ச்சியில் நான் சந்தைக்கு புதுசு அப்படின்றவங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம். வெறும் 899 ரூபா மட்டும்தான் என்னுடைய பயிற்சி கட்டணம். எளிய தமிழை சொல்லிக் கொடுப்போம். அடுத்ததாக பார்க்கும்போது அது எனக்கு அடிப்படை தெரியும். ஒரு முதலீட்டாளர் வரணும் அப்படின்னா அதற்கு அடுத்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எப்படி உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணலான்றதுக்கான பயிற்சி வகுப்பும் அதற்கு அடுத்த வாரம் நடக்குது. ஓகே சார், நேயர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மேடம், ராஜகுமாரன் காட்பாடி இருந்து பேசுறேன் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு 5 lakhs போட்டிருக்கேன் மேடம். சொல்லுங்க. அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 4,000 வந்ததுங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் ஆகஸ்ட் 29 போட்டுங்க. செப்டம்பர் அக்டோபர்ல எனக்கு ஒரு 4,000 வந்ததுங்க. சரி. இப்போ ஜனவரியில ஒரு 6,000 போட்டிருக்காங்க. 3 months ஒன்ஸ் கிரெடிட் பண்ற மாதிரி. சரி. ஆனா எங்களுக்கு பேங்க் வந்து ஒரு 8.5% உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அக்கௌண்ட்ல இதுல சேரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல. சரி. ஆனா 6,000 தான் எனக்கு வந்திருக்கு. சரி. அது என்னன்னு தெரியுங்க சார். அது போக போக ஏறுன்றாங்க மேனேஜர் கேட்டா. சரி, நான் உங்களுக்கான பதில் சொல்றேன். ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட் டிவிடெண்ட் அப்படி 3 months ஒன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி ஈஸிஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் சார். புரியுது. அதை பத்தி நான் விவரம் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. ஓகே. பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிய விவரங்கள் இது இருந்தாலும் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் கூட. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது நீங்கள் தெளிவாக திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து உங்கள் சார்பாக இன்னொரு ஃபண்ட் மேனேஜர் முதலீடு பண்ணுவார் அப்படின்றது. அந்த திட்டங்கள் பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்கின்றன. அதில் வந்து ஒன்று என்ன சொல்லுவாங்க, டிவிடெண்ட் வழிமுறை, இன்னொன்று growth ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிவிடெண்ட் ஃபண்ட் என்ற வகையில் நீங்கள் போயிருக்கிறீங்க, ஹைப்ரிட் டிவிடெண்ட் அதான் அதை பார்க்குறீங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை லாபம் இருக்கும்போது தான் கொடுப்பாங்க பொதுவாக. ஏன்னா முதல்ல இருந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ லாபங்கள் வரும்போது எவ்வளவு லாபம் வருதோ அதுல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படக்கூடிய திட்டமாக இருக்கின்ற பட்சத்தில் பங்கு சந்தை ஏறும்போது அதிக லாபம் வரும், பங்கு சந்தை இறங்கும் போது லாபம் குறையும், பங்கு சந்தை நன்கு இறங்கும் போது உங்களுக்கு லாபம் இல்லாமல் கூட இருக்கும். அதனால எந்த திட்டத்தில் உங்கள் முதலீடு போகிறது என்பதை பற்றிய தெளிவு உங்களுக்கு வேண்டும். இது கடன் பத்திரத்தில் முதலீடு செய்திருக்கிறார் என்பதையும் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே கொஞ்சம் முதலீடும் பத்திரமாக இருக்கட்டும். அப்புறம் வரக்கூடிய லாபம் என்பதை வரும்போது கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திட்டம் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் தொடருங்கள். இல்லைன்னா அந்த ஆலோசகரிடம் பேசி உங்களுக்கு இந்த திட்டம் இல்லை வேற ஏதாவது மாற்றணும்னாலும் பேசி மாத்திக்கிங்க. தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சார், பங்கு சந்தையில பார்த்தீங்கன்னா தினசரி வர்த்தகம் செய்யறவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சூக்ஷ்மம், அந்த சூக்ஷ்மம் என்னன்னு சொல்லுங்க. இதற்கு எக்ஸ்ட்ரா எந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார்?
இப்போ கூட நம்ம நேயர்களுக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா, எப்படி இந்த ட்ரேட் பண்ணுறது, சப்போர்ட் கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். போன வாரம் கூட நம்ம கொடுத்துருந்தோம், ஐசிஐசிஐ கொடுத்துருந்தோம், அதுவும் மேலே ஏறி அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தது. இப்போ இன்ஃபோசிஸும் கொடுத்துருக்குறோம், நாளைக்கு அதுவும் கூட அவங்களுக்கு பலனளிக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ட்ரேடிங் டெக்னிக்னு ஒரு டிவிடி கூட தயார் பண்ணியிருக்கேன். வீட்டிலேருந்தே படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பயிற்சி டிவிடி வந்து ட்ரேடிங் டெக்னிக். இதில் நிறைய பயிற்சி டெக்னிக்ஸ் கொடுத்துருக்குறேன். நான் எப்படி வரைபடம் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், வரைபடத்தை வச்சு இப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு டெக்னிக்கல் இதில் இருக்குது. ஒரு டெக்னிக்குமே ரொம்ப முத்தான டெக்னிக்கல் தான். இதில் நீங்கள் சில டெக்னிக்கை வந்து பயன்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகரமாக செயல்படலாம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு வீட்லயே படிக்கிறதுக்கு எக்ட்ரா நிறுவனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய உதவி செய்யறாங்க? பொதுவாக ஒரு பயிற்சி என்பது சென்னைக்கு வந்து தான் எடுத்துக்கணும்ன்றத இப்போ நிலைமை. அது எல்லாமே வீட்டிலேருந்தே பயிற்சி எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கலாம். நானே தான் பேசி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ஒன் மாதிரி தான் இருக்கும். மேஜிக் ஆஃப் கேண்டில்ஸ், ட்ரேடிங் டெக்னிக், அந்த மாதிரி இந்த டிவிடிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த மேஜிக் ஆஃப் கேண்டில்ஸ் 2 டிவிடி இருக்குது, 3 பகுதிகள் உள்ள கண்டென்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ் 3 டிவிடிகள் இருக்குது. இந்த ஒரு செட்டாக படிக்குவதன் மூலமாக ஒரு முழு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண திருப்தி அவர்களுக்கு வரும். ஓகே சார், இப்போ கேண்டில் ஸ்டிக் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்கு. பங்கு சந்தைனா என்ன, இதில் எப்படி நம்ம நுழையணும், இதற்கு தகுதி ஏதாவது இருக்கான்ற ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு அடிப்படை விஷயங்கள் இதுதான் அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா எதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க? எல்லாருக்குமே பங்கு சந்தையில் வரணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதை பற்றி அடிப்படை சந்தைகள் எதுவுமே உங்களுக்கு தீராது இல்லையா. அதனால் எல்லா அடிப்படை சந்தைகளும் எல்லா கேள்வியும் முன்னிட்டு உங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் ஒரு டிவிடி ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல டிவிடி. இது வந்து உங்களுக்கு அடிப்படை சந்தைகள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய விஷயமாகவும் சில கேள்வி பதில்கள் மூலமாகவும் உங்களுக்கு பணம் பண்ண பழகுன்னு சொல்லிட்டு அந்த டிவிடியும் தயார் பண்ணியிருக்கோம். சந்தைக்கு புதுசாக வரவங்க எல்லாருமே இந்த டிவிடி செட்டை பார்த்து தங்களை தகுதி பண்ணிக் கொள்ளலாம். ஓகேங்க சார், ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், பேசுங்க, இணைப்பில் இருக்கீங்க சார். சாதாரண ஒரு ஃபேமிலி சார், ஒரு பங்கு சந்தை பத்தி எதுவுமே தெரியாது. சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது, எங்க போயிட்டு? உங்களுக்கு உங்க பேர் சொல்லுங்க, வயசு சொல்லுங்க. சார் கல்வமாடம் சார், தியாகம் நெல்லிக்குப்போம். சார் பங்கு சந்தை இப்போ நம்ம எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை பத்தி சரி, கண்டிப்பா நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களை மாதிரி நிறைய நேயர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய விஷயம். அதாவது இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வரவங்களை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஏன்னா இவங்க தவறான கைகள் போய் விழுந்தால் ட்ரேடிங்கில் கொண்டு போய் விட்டு இருக்கிற காசை காலி பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கஷ்டப்பட்டு சம்பாரித்த இந்த பணத்தை பங்கு சந்தையில் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால பாதுகாப்பான முதலீடு அப்படின்னா நீங்கள் எதுக்குள்ளே நுழைங்க. நீங்கள் நிஃப்டி ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். நிஃப்டி ETF இது வந்து ஒரு பேர் தான். இது கீழே ஒரு 10 ஸ்கீம் இருக்குது, எல்லாம் ஒன்று தான். நீங்கள் இந்த மாதிரியான திட்டங்களில் ஏதாவது தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு பண்ணுங்க. அப்புறம் இதை கொஞ்சம் மாதம் கொஞ்சம் இதே திட்டத்தில் தொடர்ந்து முதலீடு பண்ணுவதன் மூலமாக இறங்கும் போதும் அதை நீங்கள் வந்து ஈவன் அவுட் பண்ண முடியும். தயவுசெய்து நீங்கள் நான் நிஃப்டி ETF தான் முதலீடு பண்ணணும்னு எந்த புரோக்கர்ட்ட போய் அக்கௌண்ட் பண்ணணும் ஆணித்தரமாக சொல்லி தயவுசெய்து அதில் மட்டுமே இப்போதைக்கு முதலீடு செய்யுங்க. தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சரி, இப்போ பங்கு சந்தை அப்படின்னாலே நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வார்த்தையின் மூலமாக நிறைய பேர் அதில் ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? அதாவது பங்கு சந்தைக்குள்ள நிறைய சம்பாதிக்கலாம்ன்றதுனால ஈர்க்கப்பட்டு வருகிறான்னு சொன்னீங்க இல்லையா. இதில் 2ஆக பிரிக்கணும். ஒன்று முதலீட்டு வழியில் வருபவர்கள், இன்னொன்று வந்து வியாபார வழியில் வருபவர்கள். இந்த முதலீட்டு வழியில் வருபவர்கள் பெரும்பாலும் வெற்றியாளர்கள் தான். இந்த வியாபார வழியில் வருபவர்கள் தான் வந்து சிறு பகுதி வெற்றியாளராகவும் பெரும்பகுதி இழப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்ன்றது ஒரு ஸ்கில். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி, ஒரு பைக் ஓட்டுற மாதிரி, அதை வந்து ப்ராக்டிஸ் எடுத்து கற்றுக்கிட்டா தான் அது பண்ண முடியும். ஒரு நாளில் வராது. உங்களோட தன்னம்பிக்கையும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்தவங்களை மட்டுமே இதில் வெற்றி பெற முடியும். பயிற்சி எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு ஒத்து வரலாம், தயவுசெய்து விட்டுருங்க. இது பயிற்சிங்கிறீங்க சார், ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஏதாவது இருக்குங்களா இந்த பயிற்சிக்கு? இப்போ இது வந்து பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி செய்யணும்ன்றது அனுபவங்கள் மூலமாக, அனுபவங்கள் அப்படின்றத தாண்டி இது எப்படி செய்யணும்ன்றதை முதல்ல கற்றுக்கிட்ட பிறகு அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது அவங்களுடைய நேரம் தான். இப்போ சாதாரண சிலர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு வாரத்தில் கற்றுப்பாங்க, ஒரு சிலர் 1 மாதம் ஆகும், ஒரு சிலருக்கு 6 மாதம் கூட. புரிதல் அப்படின்றத விட இது ஒரு உணர்வு கட்டுப்படுத்துதல் அப்படின்றது இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அதனால இது முழுக்க அவர்கள் தங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு துறை. அந்த இடத்துல உங்களை நீங்களே எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்றதுக்கான டெஸ்ட் தான் இது, தயார்படுத்திக்கிறது தான் இது. ஓகே சார், நம்மளோட நிகழ்ச்சியோட இறுதி தருணத்திற்கு ஒரு சமூக செய்தியோட, நிறைய ஒரு சமூக அக்கறையோட நீங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு என்ன சார்?
ஒவ்வொரு முறையும் நான் என்ன சொல்லுவேன், நம்மளால் எதை மாற்ற முடியுமோ அதற்கு மட்டுமே நம்ம சக்தியை நேரத்தை செலவு செய்யும். நம்மளால் மாற்ற முடிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடைய முடிய விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயம். நீங்கள் வந்து நம்ம அலுவலகத்தில் இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டில் இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா ஓடி போய் அவங்கள பாராட்டிடுங்க. இந்த பாராட்ட செய்வதன் மூலமாக அவங்க மனசில் நீங்கள் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருவீங்க. உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஸ்மைலோட தான் பேசுவாங்க. உங்களுடைய சூழ்நிலையே பீப்புள் வித் ஸ்மைலா இருக்கும்போது அது சொர்க்கமாக இருக்கும். கண்டிப்பா சார், அது ஒரு நல்ல குணம் இல்லைங்க சார். பாராட்டுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ரொம்ப அழகான கருத்துக்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். பங்குச் சந்தையில் 25 வருட அனுபவம், எளிய தமிழில் பயிற்சி வகுப்புகள், களத்தில் இருந்து வழிகாட்டுபவர் என்எஸ்சி பயிற்சியாளர் தீரா அருள்ராஜன் அவர்கள் தலைமையில் பங்குச் சந்தையை பற்றி மக்களுக்கு முறையான கல்வியை கற்பிப்பதே எக்ஸ்ட்ரா. சந்தையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள சரியான பார்வை என்ற தலைப்பில் பங்குச் சந்தை, கமாடிட்டி சந்தை மற்றும் கரன்சி சந்தை ஆகிய வர்த்தகத்தை அறிய புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம். மற்றும் வீட்டில் இருந்தே பயிற்சி எடுக்க பயிற்சி டிவிடிக்கள், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் பங்குச் சந்தையை எப்படி கணிப்பது என்பதற்காக 3 பாகங்களாகவும், மேஜிக் ஆஃப் கேண்டில் 2 பாகங்களாகவும் வழங்குகிறோம். வாங்கி பயன் பெறுங்கள். தொடர்புக்கு 7299995961 and 62. பாதுகாப்பான முதலீடும் பங்குச்சந்தை வணிகமும். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஹெக்ட்ரா பங்கு சந்தை பயிற்சி மையம், அண்ணா நகர், சென்னை.